பாரு. ஒரு சிறுவன் ஒருவன் ரோட்டு ஓரமாக நடந்து போகிற வேலையில, காலை வேளையில என்ன பண்றான், நடந்து போகிறான். அந்த சூரிய வெளிச்சத்து நிமித்தமாக இந்த ஷேடோ, அவனுடைய நிழலை பார்த்து அவன் என்ன பண்றான், மிகவும் பயப்படுறான். திடீர்னு ஒரு உருவம் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் முன்னாடி போனாலும் அது என்ன பண்ணுது, பின்னாடி அது என்ன பண்ணுது, என்ன துரத்திக்கிட்டே வருது. என்னால எங்கேயும் என்ன பண்ண முடியல, ஒளிக்குள்ள எங்க போனாலும் என்ன பண்ணுது, பின்னாடியே வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டு விட்டு வெளில காணும் போது அதை பார்த்து பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முதியவர் அந்த சிறுவனை பார்த்து, எப்பா ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கிற, பயப்படாத, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான், இல்ல அது கருப்பா ஒண்ணு, அதுவும் என்ன மாதிரி என்ன பண்ணுது, தொடர்ந்து பின்னாடியே ஓடி வருது. அதான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னேன். இந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டு, எப்பா கொஞ்சம் என்ன பண்ணு, மேல நிமிர்ந்து பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, நிமிர்ந்து பார்த்தோம்னா தெரியுது மேல என்ன இருக்குது, அந்த சூரிய வெளிச்சம் அவன் மேல படுறதுனால அவனுடைய நிழல்ல என்ன பண்ணுது, தரையில தெரியுது அப்படிங்கிறத அவன் அப்பதான் என்ன பண்ணானா. அநேக வேளையில நாம் எப்படிப்பட்ட துறையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவனை போல நம்ம என்ன பண்றோம், காணும். வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளையும் பாடுகளையும் மட்டும் நாம் பார்க்கும் பொழுது மனசோர்வுள்ள பிள்ளைகளாக, வீழ்ந்து போகிறவர்களாக, வாழ்க்கை கொடுத்ததான கவலைகளையும் மோகங்களையும் நம்ம என்ன பண்றோம், கவிழ்ந்து போகிற பிள்ளைகள். நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, நம்ம படைத்த ஆண்டவரை நம்ம என்ன பண்றது, நோக்கி பார்க்கிறது. இந்த தாத்தா சொன்ன பிறகுதான் பார்த்தா என்ன பண்ணான், மேல நோக்கி பார்த்தா அந்த சூரிய பிரகாசத்தின் நிமித்தமாக ஒரு சேடோ, ஒரு நிழல் இருந்து என்ன பண்ணிச்சு, பின்பற்றியது. அந்த நிழல் வேற ஒண்ணு இல்லை, அது என்னுடைய நிழல் தான், நான் தான் அது அப்படிங்கிறத அப்பதான் என்ன பண்ணா. அநேக வேளையில நாமும் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளாக, வீழ்ந்து போகிறவர்களாக, என்ன சொல்ல போனா நம்மளுடைய நிலை என்னங்கிறதே நாம் மறந்து போகிறவர்களா என்ன பண்றோம் இருக்கிற வாழ்க்கையில நம் பிரச்சனைகளையும் பயங்களை மட்டும் பார்த்தால் நம்முடைய மனம் எப்பொழுது என்ன பண்ணும், சோர்ந்து போகிறதாய். ஆனா இப்படி 12:2 நாம் பார்க்கணுமா, இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கணும். பிரச்சனைகளை பார்க்கிறவன் பயப்படும். சொல்லுவாங்க, இப்ப பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, பக்கத்துல வச்சு பார்க்க கூடாது, அது என்ன பண்ணும், தூரத்துல என்ன பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா அது பெருசா என்ன பண்ணும், ஒரு கல்ல முன்னாடி வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கிற என்ன பண்ணிடும், மறைச்சு. ஆனா தூரத்துல வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும், இது சின்ன கல். இதே போலதான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்க்கிறவர்களா இருப்போம்னா பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கும். ஆதாமும் ஏவாளும் தேவன் விளக்கின அந்த மரத்தின் கனி புசித்தது நிமித்தமாக பயம் அவர்களை ஆண்டது. ஆண்டவரே எங்கே வருகிறாரு, எப்பா ஆதாமே ஆதாமே எங்கே இருக்க அப்படின்னு நோக்கி கூப்பிடுறாரு. ஆனா ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க, தேவ சத்தத்திற்கு மறைந்து ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. காரணம், பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாயிடுச்சு. மனிதர்களை பார்க்கிறவன் ஏமாற்றம் அடைவான். நம்ம யாரையாவது நம்பி இருந்தோம்னா கடைசியில் என்ன ஆகும், ஏமாந்து போகிற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடும். இயேசுவை பார்க்கிறவன் நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும் வாங்கிறவனாக இருக்கிறான். அதனால வேதவசனம் சொல்லுது, என்னை நோக்கி பார்த்து என்ன பண்ணுவேன், ஆண்டவனை நோக்கி பார்த்தோம்னா ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுவோம். இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இன்று நம் கண்கள் உலகத்தின் மீது அல்ல இயேசுவின் மீது நிலைத்திருக்கட்டும். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் மீது நம்முடைய கண்கள் நிலைத்திருக்கும் என்றால் நாமும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணுவோம். எல்லோரும் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் என்ன பண்ணிச்சு, ஆசித்தது என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதராகிய நாம் அநேக காரியங்களை என்ன பண்றோம்,
பார்க்கிறவர்களாய் நான் சிறுவனாக இருந்த பருவத்தில் மேகங்களை பார்க்கிறது காரியங்கள் இருந்து நைட் ஆனா நட்சத்திரத்தை பார்ப்பேன், பகல் ஆனா என்ன பண்ணுவேன், சூரியனை பார்ப்பேன். சாயங்கால வேளையில மேகங்களை என்ன பண்ணுவேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி அந்த மேகம் என்ன பண்ணும். இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன் போன்ற பெரிய பெரிய மிருகங்கள் உருவங்களா அது என்ன பண்ணும் ஆட்சி. ஒவ்வொரு நாளும் அதனுடைய அமைப்பை பார்த்து அதனுடைய அழகை பார்த்து ரசித்த காலம். உங்களோட ஸ்ரீரங்கம் கோயிலில் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல வண்ண லைட்டை ஜொலிக்க வைத்து என்ன பண்றாங்க. நானும் போயிட்டு இருக்கேன், திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தேன், அங்க என்ன இருக்கு நான் என்ன பண்ணணும், பிரகாசமா இருக்கும் வித்தியாசமா ஏதாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஆர்வம் என்ன பண்ணுது வருகிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட அனுதினமும் தேவனை பார்க்கிற அந்த ஆசை அந்த ஆவல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்த்தாரா, அந்த காரியத்தை பார்த்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். என்னோட ஒரு எடுத்து வாசிங்க, இப்ரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இப்ரேயர் 12:2. அவர் நமக்கு முன்னே வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்ப இங்க என்ன நபருக்கு பார்க்கிறோம், யாருக்கு பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன பண்றாரு பார்க்கிறார். என்ன காரியத்தை பார்க்கிறாரு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். பாருங்க, அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் ஆகிவிட்டு. என்ன சந்தோஷம் ஆகிவிட்டு, நம்ம எல்லாம் எதனால ஆலயத்துக்கு வரோம், சுவாச பாட்டு பாடுவாங்க, சந்தோஷம் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா இயேசுவிடம் வாருங்களே, நம்ம இயேசுவிடம் வாருங்களே. சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா நீ யார் வரணும், இயேசு கிட்ட வரணும். அப்ப ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறார். அது என்ன காரியம், நமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு படுற அந்த கஷ்டங்கள், அந்த வியாகுலங்கள், அந்த அவமானங்கள், இந்த பாடுகள் எல்லாம் அவருக்கு பெருசா தெரியும். இதை காட்டணும் ஏதோ பெரிதான ஒன்று அங்க என்ன வந்தது. அது என்ன காரியம், இன்னைக்காக அதை யோசித்து பார்த்துக்கணும். என்ன சந்தோஷத்தை ஆண்டு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாவமான யாவையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதுமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நிறுத்திட்டு நம்ம பொறுமையோட ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை பார்த்து இப்ப படுற அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் கஷ்டமாக பாடாக அவர் என்ன பண்றது நினைக்கிறது. என்ன சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துல என் பிள்ளைங்க என் கூட என்ன பண்ணுவாங்க, நான் மரிப்பது வீணல்ல, நான் சிலுவையிலே அறையப்படுவது அது வீணல்ல, கல்வாரி சிலுவையிலே என்னுடைய உதிரம் இரத்த துளிகள் துளிகளாய் அந்த இடத்துல விழுறது வீணாய் போவதில்லை. ஏன்னா நான் இன்னைக்கு வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், நான் வடிக்கிற ஒவ்வொரு துளி வேதனையும், நான் படுகிற ஒவ்வொரு கஷ்டமும் அது எதுக்கு சாட்சியா இருக்கு. என் பிள்ளை என் கூட என்ன பண்ணுறான், பரலோகத்துல என் கூட என்ன பண்ணுறான் இருக்க போறான். இந்த காரியத்தை இந்த சந்தோஷத்தை அவர் நினைச்சு பார்த்ததுனால படுற இந்த ஒரு கஷ்டமும் அவர் கஷ்டமா என்ன பண்ணல. ஆண்டு நோக்கி பார்த்த காரியம், என் பிள்ளைங்க என்னோட கூட எங்க இருப்பாங்க, பரதேசில பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க. நம்முடைய சந்தோஷம் எதுல இருக்கு, நாம் எதை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்கு.
யோவான் 3:16 நான் பார்க்கும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவர்களை இவ்வளவாய் என்ன ஆண்டுடைய சந்தோஷம் என்னன்னா, யாருமே கெட்டு போகல, எல்லாரும் இருக்க நான் உலகத்தில் என்ன பண்ணேன். முதலாவது நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ரத்தத்தினால நீங்க என்ன பண்றீங்க, மீட்கப்படுகிற பிள்ளைகளாக, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக நீங்க என்ன பண்றீங்க, தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நித்திய ஜீவன் பெற்றவர்கள் என்ன பண்றாங்க. ரெண்டாவது, இயேசுவை நோக்கி பார்க்கறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு இடத்துல வாசிங்க. 1 யோவான் 1:9. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையில் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத இருப்பான். இந்த இடத்துல நான் வாசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய பாவம் என்ன பண்றாரு, சொல்றது மனுஷகுமார் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இன்னொன்று என்பதை அறியார். ஆண்டவர் உலகத்துல பாவங்களை மன்னிக்கிறவராக இந்த உலகத்துக்கு என்ன வந்தால் நம்மை சுத்திகரிக்க முடியாது. அவருடைய வேறுபட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் என்ன பண்ண தியாகப்படியா அவருக்கு முன்ன இருக்கிற சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, என் பிள்ளை அவங்கள இருக்க முடியாது, நான் என்ன பண்றேன், இந்த பாடுகளை ஒரு மிகப்பெரிய பில்டிங் உயரத்துல ஒரு ஐயா என்ன பண்ணாரா, இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கும் சேர்ந்தாப்புல ஒரு ரோப் ஒன்று என்ன பண்ணாரு, கட்டிட்டு அங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்னால இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் போக முடியுமா. பார்க்கறாங்க 15 மாடி கட்டிடம் உயரத்துல அந்த கையில் ரோப் வந்து என்ன பண்ண முடியுது, கட்டப்பட்டு கண்டிப்பா அப்படின்னா என்னது என்ன ஆயிரும், சட்னி ஆயிரும். நாளை போக முடியாத என்ன பண்றாங்க சொல்றாங்க. கடைசி அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இக்கரையில இருந்து அக்கறைக்கு அந்த சைக்கிள் நிற்கிற அந்த டியூப் மூலமா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. பிற்பாடு அதே கேள்வி கேட்கிறாரு, இப்போ இந்த பையன் என் தோலை என்ன பண்ண போறேன், சுமக்க போகிறேன், இவன் என் தோலை இருக்கும்போது நான் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிடுவான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க, முதல்ல எப்படி போனாரு, தனியா போனாரு. அதனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, அந்த டியூப் மாதிரி இருக்கிற அந்த சைக்கிளை பெடலை மீசி என்ன பண்ண முடியுது, அக்கறைக்கு போக முடியுது. ஏன்னா ரோப்பு மேலதான் அந்த சைக்கிள் டயர் அந்த இதுதான் என்ன பண்ணுது, அது மூலமா என்ன பண்றாரு, அந்த பக்கம் வைத்தாரு. இப்போ அவர் மேல எக்ஸ்ட்ரா ஒரு பாரத்தை என்ன பண்றாரு, சுமக்கப்படுறாரு. இன்னொரு மேல ஏற்றி என்ன பண்றாரு, ஒரு குழந்தை ஏற்றி என்ன பண்றாரு. அப்ப அவங்க உள்ளவங்க சொல்ற முடியவே முடியாது, அந்த பையன் என்ன பண்ணாத, இழுத்து விடாத, அவனை என்ன பண்ணிடு. நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, எப்பா அவன் தான் என்ன பண்றான், மூளை கட்டு தான் பண்ணிட்டு என்ன பண்றான், இந்த காரியத்துல இறங்குறான். நீ அவன் தோல்ல போய் என்ன பண்ணாத, உட்காராத, ஏன்னா ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவன் உசுரை என்ன பண்ணிடும். யாரும் சொல்லவே அவன் என்ன பண்ணல, கேட்கல, ஏறி தோல்ல உட்கார்ந்துன்னா இக்கரையில இருந்து அக்கறைக்கு என்ன பண்ணாங்க போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் விசில் அடிச்சு கிளாப் பண்ணி ஆரவாரம் பண்ண என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிற்பாடு அந்த சிறுவன் இடத்துல போய் கேட்டாங்க, எப்பா அவர் எவ்வளவு நாளோ பிராக்டிஸ் பண்ணிட்டாரு, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டாரு, நீ எப்படி பயப்படாம அவர் தோல்ல இருந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு வந்த அடுத்து கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்னானா, இந்த நபர் வேற யாரும் இல்லை, இவர்தான் என்னுடைய சொந்த அப்பா. வேற யாராவது இருந்தா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், தோல்ல ஏறி உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஏன் அப்பானால கண்டிப்பா அவர் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். அப்பா வந்து அசையாத நம்பிக்கை வைத்ததுனால இக்கரையில இருந்து அக்கறைக்கு அந்த ரோப்படியா என்ன பண்ணா 15 மாடி கட்டில உயர்த்து என்ன பண்ணா போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை இருந்து
நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி மாபெரும் சாதனை அந்த ஐயா கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை மகன் மீது வைத்த பாசம், மகன் தந்தை மீது வைத்த பாசம், இதே அன்பை தியாகத்தை நான் கதாயாக இயேசுவிற்கு கல்வாரி சிலுவையிலே தன்னையே கொடுத்து எவ்வளவாய் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, அன்பு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கணும். இதன் மூலமாக பாவ மன்னிப்பாகி மீட்பு ரட்சிப்பு நமக்கு என்ன பண்ணிருக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கணும். முதலாவது நாம் ஆண்டவரை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். மூன்றாவதாக யோவான் 14:27 சொல்லி உலகம் தரக்கூடிய சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு முன்பாக என்ன பண்றேன் வைத்து ஆண்டவர் ஒரு சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச காலம் தான், நான் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நிலைத்து இருக்கக்கூடியதாக என்ன பண்ணுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை நோக்கி பார்த்தனா சமாதானம் உனக்கு என்ன பண்ணும். நாலாவது எடுத்து வாசிங்க ஏசாயா 41:10. ஏசாயா 41. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் அவன் என்ன பண்ணுவேன். ஆண்டவருடைய நாளிலே அவருடைய நீதியின் வலதுகரத்தினால நம்ம தாங்கப்படும். அது அந்த சிறுவன் எப்பொழுதுதான் மேல்நோக்கி பார்க்காம கீழ் நோக்கி பார்த்தானோ அப்பொழுதுதான் அவனுடைய சேதவை அவனுடைய நிலைமை பார்த்து அவன் பயந்துள்ள. நான் எப்போ உயிர் இருக்க அந்த நீதியின் சிறியனாக நோக்கி பார்த்தானோ அப்பொழுது பயம் அவனுக்கு என்ன பண்ணிச்சு நீங்க போயிட்டு ஆண்டவருடைய நாளை நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு. வருஷத்துக்கு 365 நாட்கள் 365 தடவை பரிசுத்த வேதாகமத்துல பயப்படாதே 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 என்று சொல்லி ஆண்டவர் நம்ம உலகையை பிடித்து நம்ம என்ன பண்றாரு நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. இவருடைய இடத்துல வாசிங்க 2:5 ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தா ஒரு சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய எல்லாம் யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் என்ன பண்ணுது பழைய வாழ்க்கை எப்படி ஒரு வாழ்க்கை பாவம் நிறைந்த ரசத்தை நிறைந்த எப்பொழுதுதான் நீ அந்த நசனாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது உள்ள சகையும் அந்த காட்டுதி மரத்தின் உச்சியில நின்று என்ன பண்றான் பார்க்கலாம். யாரை பார்க்கலாம் யாரை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்ன பண்றான் பாருங்க. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவலை கண்டாங்க. இன்று நான் உன்னோடு கூட என்ன பண்ணணும், அவன் வீட்டுல ஆண்டவர் வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு ரட்சிப்பு. ஆண்டவருடைய நாள்ல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவேன். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அவங்க என்ன வரும் ரட்சிப்பு. நாம் புதிதாய் பிறந்த ஒருவருக்குள்ள எத்தனை பிசாசு இருந்தது, எத்தனை பிசாசு இருந்தது, ஒரு பிசாசா 7 பிசாசா. ஒரு லேகியோன்ங்கிற அந்த பிசாசு என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. சரி இதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுச்சு போர் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு என்ன பண்ணுவோம். எங்க போய் சுத்தி பார்த்துச்சு நாந்திரமான இடம் என்னது சுடுகாடு போன்ற எல்லா பகுதியில என்ன பண்ணுது சுத்தி பார்த்துட்டு மீண்டும் சரி நம்ம விட்டுட்டு வந்தோமே அந்த வீடு எப்படி இருக்கு நம்ம போய் என்ன பண்ணுவோம் பார்த்தா அந்த வீடு அப்பவே எப்படி இருக்கு வெறுமையா இருக்கிறதா இருக்காது. இந்த வீடு எப்படியா இருப்பான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவோம் வேற 7 அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுது கூட்டிட்டு அநேக வேளையில நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் நடக்கிறது. சரீரமாய் இந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குது வெறுமையாக காணப்படுகிறது. சத்தியம் இல்லாததுனால அசுத்த பாவகாரிகள் நிறைந்திருக்கிறதுனால வேற 7 அசுத்த ஆவிகள் உள்ள வந்து என்ன பண்ணுது. அதனால நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னால் சொல்லப்பட்ட அந்த ஆயக்காரனை போல என்ன பண்றான். அந்த ஆயக்காரனை யாராவது விரும்பினாங்களா, யாராவது நேசிச்சாங்களா, அன்பு கூறினாங்களா, அவனை கண்டாலே என்ன பண்ணாங்க முறுமுறுக்க. ஏன்
இவன் அநியாயமா வட்டி வசூலிக்கிறான், இவன் நியாயக்காரன் கிடையாது, இவன் வந்தா என்ன இருக்கிறதா என்ன பண்ணிடுவான் அப்படின்னு ஓடிடுவான். அவன் வெறுத்து தந்தாங்க. அதே போல யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ, நன்மை செய்ய தவறுகிறாங்களோ, அவர் எல்லாம் ஏற்றுக்கொள்ளா இருக்கிறாங்க. இந்த பிசாசினால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகளா வேதவசனம் திட்டவட்டமாக ஆணித்தரமாக சொல்லுகிறது. தாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா மாறுவீங்க? புதிதாய் பிறந்த பிள்ளைகள். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழைய பாவ சுவாப காரியங்கள் எல்லாம் புதிதாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறதை நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லுகிறதை யோவான் 13:34-35 வரைக்கும் நான் வாசிக்கும்போது, ஒருவர் அன்பு கூறும்படி ஏழு கட்டளை அந்த அன்பா இருக்கிறது போல நீங்க ஒரு என்ன பண்ணுங்க, அன்பா. தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க எப்படிவங்களா இருப்பாங்க? அன்புள்ளவர்களா இருப்பாங்க. அதே ஆண்டு கேட்கிறாரு, மனுஷகுமார் வரும் நாட்களே மனுஷருக்கு அன்பை காண்பார். மனுஷனுக்கு அன்பு இருக்காதுன்னு சொல்ற அதே ஆண்டு சொல்றாரு, தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க பூர்ண அன்பினால என்ன பண்ணிருப்பாங்க? நிலைத்து இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்படிலாம் இருக்கணும்? அன்பின் கனி கொடுக்கிற பிள்ளைகளா. அவர் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் நான் பார்த்தேன்னா, ஆண்டவர் எப்படி அன்பா இருந்தாரோ அதே போல நான் என்ன பண்ணுவேன்? அன்பா, நான் தேவன் அன்பாய் அன்பில்லாத தேவனை அறிய நாம் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை தேவனுக்கு சித்தமாக இருக்கு. மார்க் 10:45 வாசிக்கும்போது, இயேசு சேவை செய்தார், நாமும் சேவை செய்கிற பிள்ளைகளா. ஊழியர் கொள்ளும்படி வராமல் ஊழியர் செய்யவே இயேசு உலகத்தில் என்ன பண்ணாரு? நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஊழியர் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 11:25 பார்க்கிறோம், நானே வீழ்கிறதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒருவன் என்ன இல்லாமல் பிதாவினிடத்தில். ஆண்டவர் நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பீங்க? அவர் எப்படி மரணத்தை ஜெயித்தார், அதே போல நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பீங்க? மரணத்தை ஜெயிக்கிற பிள்ளை. பாவம் செய்யாத எவனும் உலகத்தை என்ன பண்றான்? யாக்கோபு 5:5 நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை கடக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? புது சிருஷ்டியாக கிறிஸ்துவை அனுதினமும் பார்க்கிற பிள்ளை. நம்ம எப்படி எல்லாம் ஆண்டவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெபத்தின் வாயிலாக, வேத தியானத்தின் வாயிலாக, ஒன்று கூடுகிற அனுபவத்தின் வாயிலாக, அவருடைய வார்த்தை மற்றவர்களை எடுத்து சொல்லுகிற அனுபவத்தின் வாயிலாக போன்ற பல காரியங்கள் நிமித்தமா அந்த தேவன் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலம் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடையத்தக்க சமயத்துல நீங்க அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக மூச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை கடைசி அடுத்த வாசனை 2 தீமோத்தேயு 4:7-8 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை விரும்புகிற யாருக்கும் அதை. அவர் பிரசன்னமாவதை விரும்புகிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய வருகை யாரெல்லாம் ஆவலா காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த பரிசு கொடுப்பாரு. என்ன பரிசு கொடுப்பாரு? வாழாத ஜீவ கிரீடத்தை அவங்க நமக்கு என்ன பண்ணுவாரு? நல்ல போராட்டத்தை போராடுவார். தினமும் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை பேசுவேன், ஆண்டவரை நெருங்கி இருப்பேன். நல்ல தீர்மானங்களை யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த வாக்குறுதி என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, வாடாத ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? வைத்திருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இப்படிப்பட்ட பிள்ளைங்க இயேசுவை பார்க்கிறவர்களாக, அவர் மீது அசையாத நம்பிக்கையுள்ளவர்களாக, சமாதானத்தினால பெருகிற பிள்ளைகளாக, வெற்றியுள்ள நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை அவர் என்ன பண்றாங்க? வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. பேஜ் நம்பர் 8 எலஞ்சுவேட் அம்மையாருக்கு சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஊழிய
அவங்க டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்று சொல்லப்படுகிற புஸ்தகத்துல பேஜ் நம்பர் 83 இவ்வளவு சொல்றாங்க, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பையும் பரிசுத்தத்தையும் தியானிக்கும் போது நமது குணம் அவருடைய சாயலாக மாற்றும். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா என்ன சொன்னாங்கிறது? புரிஞ்சுதா? யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்குறீங்களோ அவருடைய அன்பும் பரிசுத்தமும் அதை நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய குணம் அவருடைய சாயல் கொப்பா என்ன பண்ணுமா பாருங்க. 40 நாள் மோசம் எங்க இருந்தாரு? இந்த மலை உச்சியில நிற்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி பார்த்தாரு. வந்து பார்த்தா அவருடைய முகத்தை மற்ற ஜனங்களால் என்ன பண்ண முடியல. ஏன் பார்க்க முடியல? நம்முடைய முகம் எப்படி பிரகாசத்துனா தேவனை போல அவருடைய முகம்போடு என்ன பண்ணிச்சு? பிரகாசம். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையில அவர்களும் தேவனுடைய சாயலை ஒப்பாக என்ன பண்ணுவாங்க? பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாடு கொடுக்கிற காரியம் நமது குணம் அவருடைய சாயலாக என்ன பண்ண வேண்டும்? மாறும். அப்படி அவருடைய சாயலாக நம்முடைய குணம் மாறும் என்றார் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அன்றாடம் இயேசுவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக. உலகத்தை பார்த்தால் பயம் வரும், சூழ்நிலை பார்த்தால் மனசு வரும். ஆனா ஆண்டவரை பார்க்கும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம் போன்ற நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்ணோம்? தேடி அப்படி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள் நாம் பெறும்படியா பரம தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்போம். அதுதான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது. பரம ஞானத்தினாலே நம் உள்ளதை போறாங்க.